ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரைடு வித் ஜேஎஃப். ஆக்சுவலி நம்ம சேனலில் கடைசியாக 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம். ஸோ நமக்கு நிறைய ஒர்க் இருந்ததால் திருப்பி நம்ம சேனலை க்ரோ பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு அட்வென்ச்சர் அந்த மாதிரி வீடியோ ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, அங்கே தெரிஞ்சுக்கலாம் மலை நம்ம வீடு தான். ஸோ அந்த மலைக்கு ரொம்ப நாள் போகணுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆசைப்பட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மலைக்கு போக போகிறோம். அந்த மலையில் என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தோன்னா, அங்கே சிங்கத்தோட வாய் வச்ச ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒரு கோயில் செஞ்சுருக்காங்களாம். ஸோ நம்ம அங்கே என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். மெயினாக வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ படிக்கட்டு பாதையில் போக போகிறோம். அதனால் வாட்டர் பாட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக காரில் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் போட்டு தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். இந்த பிளேஸ் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த க்ரீனிஷ் பாருங்களேன், அந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. இல்லை பயிர் வச்சுருக்காங்களா இல்லை விவசாயம் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. பட் க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம போகிற வழி. இந்த மரம் பாருங்க, என்ன மரம் இது? கிறிஸ்மஸ் ட்ரீ? அப்போ இல்லை, சவுக்கு மரம். சவுக்கு மரமா? அப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்லுவாங்களா, அது இது கிடையாதோ? காய்ஸ், இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மரத்தை சவுக்கு மரம்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அந்த மரத்துக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க. சவுக்கு மரம் பாருங்க, ஒன்று செம்ம ஹைட்டாக இருக்குது. அது இல்லாமல் அந்த இதோட லீஃப் இதான். ஸோ இந்த லீஃப் கீழே காஞ்சி விழுந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது பார்க்கவே கொஞ்சம் மேட் மாதிரி இருக்குது. இந்த டிசைன்லாம் மேட் டிசைன் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி டிசைன் வச்சு மேட் மாதிரி இருக்குது. நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குப்பா. இந்த இடம் பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே வந்தவொடனே அந்த சில்னஸ் ஃபீல் பண்ணுறேன் நான். ஆக்சுவலி நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும், இப்படி பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுது. ஸோ இப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுது, இந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தெரியுது. நம்ம எந்த சைடு பார்த்தாலுமே அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ன்றது ஒரு ஃபார்ம் நல்லா இருக்குது பார்க்கவே. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஸோ யூஸ் ஆனால் உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நம்ம மலை கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான். நம்ம சீக்கிரம் போயிடலாம். கைஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான். அந்த மலையை இங்கேருந்து பார்க்கும்போது அந்த படிக்கட்டுலாம் தெரியுது. படிக்கட்டுக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்கப்பா. கைஸ், நம்ம வந்துட்டோம் கிட்ட. ஜஸ்ட் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். இந்த ஊர் பேர் சித்திரவாடி. சப்போஸ் யாராவது வராமல் இருந்தால் லொக்கேஷன் போடுவீங்களா? சித்திரவாடி அந்த ஊரில் தான் இருக்குது. நம்மளுக்கு மதுராந்தத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இந்த கோயில் பேர் என்ன போட்டிருக்கு? நாய திருப்பதி சிவங்கரி மலைக்கோயில். ஓகே, அதான் அந்த கோயில் அங்கே இருந்திருக்கோம். இந்த கோயில் தான் அது. வாங்க கிட்ட போவோம். கோயிலுக்கு இந்த லெஃப்ட்ல எடுக்கணுங்க. கீழே ஒரு சின்ன கோயில் இருக்குல்ல.
பார்க் பண்ணுறது மட்டும் இருக்குதுயா இருக்குல்ல. ஓகே சரியாம்மா, நான் கார் அந்த பக்கம் பார்க் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து இந்த கோயில் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவில், சித்திரவாடி, மதுராந்தகம் வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். ஓகே, நம்ம வந்து இந்த கோயிலுக்குள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கு பாருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து படிக்கட்டு பாதைக்கிட்ட வந்துட்டோம். நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம மலை ஏறுறதுக்கு. வாங்க மலை ஏறிட்டே மேலே போய் பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பருவதமலையே பீட் பண்ணுறோம் போல், அந்தளவுக்கு செங்குத்தாக இருக்குப்பா. ரெஸ்ட் எடுக்க இங்கே உட்கார்றதுக்கு இடம் வச்சுருக்காங்க. இங்கே அப்படி இந்த பக்கம் பார்த்தோன்னா பழைய படிக்கட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ளே வந்து நமக்கு நல்லா கவனித்தாங்க. நல்லா வந்து அந்த சுவாமி பற்றின வந்து விழிப்புணர்வு, இந்த கோயிலோட வரலாறு எல்லாமே நமக்கு சொன்னாங்க. அது இல்லாமல் இந்த மலை பேர் வந்து சிம்மகிரி மலை. பாருங்கண்ணா, எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கண்ணா. அதுவும் இந்த இவ்வளோ ஹைட்டில் இந்த மலையில் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோயில் வந்து உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வந்து வடிவமைப்புகளை நான் எந்த கோயிலும் பார்த்ததில்ல. வித்தியாசமான ஒரு வடிவமைப்பு கோயில். நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து விசிட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள். நம்ம கோயிலை பற்றி பார்த்துருப்போம். ஆக்சுவலி வந்து உண்மையிலேயே கோயிலை வந்து நம்ம உள்ளே போகும்போது நல்லா கவனிச்சாங்க. உள்ளே ஒரு ஐயர் உட்காந்துருந்தார். நல்லா வரவேற்று அந்த கோயிலை பற்றி நமக்கு சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரெக்கமெண்டு தான். மதுராந்தகத்தில் சித்திரவாடி ஊர் பேர் இருக்குது. நான் லொக்கேஷனை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சி விட்றேன் நான். ஓகே, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது கோயில் பற்றி? நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயில் டைமில் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக முடியாது. ஏன்னா நடந்து வரவே எங்களால் முடியல. ஆனால் குழந்தைங்க வெயில் இல்லாத டைமாக பார்த்து வேணால் கூப்பிட்டு வாங்க. மேலே நல்லா கவனிச்சாங்க. ஆனால் நம்ம போனப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வெயிலில் வந்திருக்கோம். கொஞ்சம் ஃபேன்லாம் போட்டு கவனித்து அதுக்கப்புறமா தான் பூஜைலாம் பண்ணி எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா கவனிக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து கீழே போய்ட்டு வீடியோ கவர் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நம்ம சேனல் பேர் வந்து ரைட் வித் ஜேஎஃப். நம்ம சேனலில் கோயில்கள், மலைகள், அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி வீடியோ நம்ம வந்து போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.